Good evening, students. Good evening, viewers. I am addressing both my students as well as the general public. So I called it. So I called so. Don't mistake me. அன்பான பார்வையாளர்களே, மாணவர்களே, those who are preparing for the competitive examination like UPSC, TNPSC, Group 2, Group 2A, Group 4, as well as for BA English, MA English, for vocabulary development. This editorial will be useful to you, I think. அது ரொம்ப பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்ததுனால நம்ம அதை வந்து பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. எடிட்டோரியல் அப்படின்னா எடிட்டருடைய, அதாவது அந்த ஆசிரியருடைய அந்த ஒப்பீனியன். எப்பயுமே இந்த ஹிந்து பேப்பர் எடிட்டோரியல் வந்து ரொம்ப பெருசாக மதிக்கப்படுது. அதே மாதிரி தமிழ் ஹிந்துலேயும் வந்து ஆசிரியர் பக்கம் அப்படின்னு இருக்குது இல்லையா, எடிட்டோரியல். Now let us see. ஸ்கேல் அப் சப்ளைஸ். ஸ்கேல் அப் அப்படின்னா இன்க்ரீஸ். சப்ளைனா எதோடைய சப்ளைனா வேக்சினுடைய சப்ளை. இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வேக்சின் டிமாண்டாக இருக்குது. இப்போ அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளில் ஓரளவு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதனால் தே ஹவ் கண்ட்ரோல்டு த ஸ்ப்ரெட் ஆஃப் SARS-CoV-2 வேரியண்ட், அதாவது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் COVID-2 வேரியண்ட். அதை வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூல்ஸ் ஹேவ் ஸ்டார்டட் ஃபங்க்ஷனிங். ஸ்கூல்லாம் வந்து செப்டம்பர் 1 ஆரம்பித்தாங்க. இப்போ ஃபுல்லாகவே 6th-லேருந்து 12th மட்டும் காலேஜஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அட் திஸ் டைம் எ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ, இடி விழுந்த மாதிரி ஒரு செய்தி வந்து இந்த ஒமிக்ரான் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒமிக்ரான் வேரியண்ட். அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்ரிக்காலையும் அதை கண்ட்ரோல் பண்ணால் தான். ஏன்னா நம்ம ஊரில் கண்ட்ரோல் பண்ணிட்டா கூட டெலஸ்கோப்பிக் வியூ, அது மாதிரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். கொரோனாலேயும் அப்படி தான். பக்கத்து வீட்டுக்காரங்க உடம்பு சரியில்லைன்னா வி ஹேவ் டு ப்ரே டு காட் அது நெய்பர் ஷுட் பி ஹெல்த்தி. ஏன்னா அவனுக்கு கொரோனா தான் நமக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் ஆஃப்ரிக்கா நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாம். ஸோ த வேர்ல்ட் ஷுட் பி ஹெல்த்தி, ஸோ தட் வி ஆல்சோ ஷுட் பி ஹெல்த்தி. அது மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் ஜெனராசிட்டி வருது. ஸ்கேல் அப் சப்ளைஸ். Vaccines must be made widely available across the board if the pandemic is to end. பெருந்தொற்று, பேண்டமிக்னா பெருந்தொற்றுங்கிறாங்க. அது முடிவுக்கு வரணும், எல்லாருக்கும் வேக்சின்ஸ் கிடைக்கணும். A new Greek tragedy has risen with the World Health Organization, உலக சுகாதார நிறுவனம், designating Omicron as a SARS-CoV-2 variant as a variant of concern. அது அந்த VOCங்கிறாங்க. அந்த வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னா, வேரியண்ட்னா அதிலே ஒரு மாறுபட்ட ஒரு டைப்பு, ஆனால் அது கவலையை உருவாக்கக்கூடியது. அப்படின்னா டேஞ்சரஸ் ப்ரப்போர்ஷன்ஸ், அபாயகரமாக இருந்துச்சுன்னா அது VOCங்கிறாங்க, வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன். வைல் இட் டுக் ஹூ, இது என்ன, இது ஒமிக்ரான் எந்த அளவு ரிஸ்க் ஆனது, டேஞ்சர் ஆனதுன்னா, இந்த பழைய ஏற்கனவே உள்ள VOCன்னு சொல்கிறாங்கல்ல, வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன், அது என்னென்ன டைப் வைரஸ்ன்னு சொன்னால் ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, அது ஆசியா VOC when they emerged when they appeared. In the case of Omicron, which was first confirmed in Botswana, it moved without even waiting for reports on the variant's increased likelihood to cause disease. அதை உடனே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்காக கூட they haven't waited. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது சீக்கிரம் அது வியாதியை உண்டாக்கும், இது வந்து நம்மளுடைய நார்மல் லைஃபையே வந்து பாதிக்குங்கிறாங்க. Omicron has now been confirmed in South Africa, Botswana, the United Kingdomனா England, Germany, Italy, and travelers into Netherlandsங்கிறது பழைய ஹாலண்ட் and Israel. It reportedly has over 50 mutations, 50 மாறுபாடுகள். மியூட்டேஷன்னா சேஞ்ச். அதில் 32 எதில் ஆகுதுன்னா ஸ்பைக் ப்ரோட்டீன். அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் தான் வந்து which binds human செல்ஸை வந்து அந்த வைரஸ் வந்து ஒட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்பைக் ப்ரோட்டீன். அண்ட் இட்ஸ் அ ப்ரிஃபர்ட் டார்கெட் ஃபார் வேக்சின்ஸ். செவரல் ஆஃப் தி மியூட்டேஷன்ஸ், மாறுபாடுகள், கன்ஃபர் த வைரஸ் ரெசிஸ்டன்ஸ் டு மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். அந்த 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 50 மாறுபாடுகள் அடைந்ததுனால
அந்த வைரஸுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவர் கிடைக்கிது. என்னென்ன ஆன்டிபாடிஸ் கொடுப்பாங்களோ அதெல்லாம் எதிர்த்து மானோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா MABS. கன்ஃபர் அப்படின்னா கிவ், இட் கிவ்ஸ் த வைரஸ் ரெசிஸ்டன்ஸ். இட் ஹஸ் மாடிஃபைடு மெனி டைம்ஸ். அந்த மியூட்டேஷன் தான் சேஞ்சஸ் அடைஞ்சு அதுக்கு வந்து ஆன்டிபாடி ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் ஆன்டிபாடிஸ் வந்துடுச்சு. என்னென்ன ஆன்டிபாடிஸ் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் கொடுப்பாங்கன்னா சச்சஸ் ETC VMAP, பாலனி VMAP, எல்லாத்துலேயும் VMAPங்கிற வேர்டு வருது பாருங்கள். Casiri VMAP and their combinations. Antibodies are the first line of defense against viral infection. ஃபஸ்ட்டு நம்ம மாத்திரை மருந்து சாப்பிடாம வைரல் இன்ஃபெக்ஷன் தடுக்கிறது வந்து இதுதான், அந்த monoclonal antibodies தான் against viral infection. And monoclonal antibodies are used in treatment. However, it is important to emphasize that every single mutation does not independently increase the virulence. Virulenceனா அந்த வைரஸோடைய தீவிரம். virulent அந்த வேர்டு இருக்குது. virulenceனா ரொம்ப தீவிரமாக இருக்காது. severity and combinations of them might sometimes temper. சில சமயம் அதை குறைக்கும். டெம்பர்னால் குறைக்கிறது, சில சமயம் அதை அதிகப்படுத்தி விடும். அக்ரவேட்னா அதிகமாகிறது. Virus properties. The virus has been detected in comparable numbers only in South Africa's எங்கே கண்டுபிடிச்சானா Gauteng's province. Provinceனா state. But the variant comprises over 90% of the fraction of genomes from those who tested positive there within just 10 days. Some nations have already imposed travel bans on flights from South Africa. சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து யாரும் வரக்கூடாதுன்னு பயணத்தடை விதிச்சிருக்காங்க. Omicron is a variant of the virus that can be detected by the PCR test. PCR testல அதை கண்டுபிடிச்சலாமா, polymerase chain reaction. These countries, rather than imposing a ban, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பேன் வச்சு ஒரு தடை போடுறதை விட நம்ம ஸ்க்ரீனிங்கை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. India has done so well so far to adhere follow, stick to, பின்பற்றுதல் to this system and observing detecting a variant in a country. அந்த நாட்டில் தான் கண்டுபிடிச்சதுனால அந்த நாட்டில் தான் தோணுங்க அர்த்தம் கிடையாது. டிடெக்டிங் எ வேரியன்ட் இன் எ கண்ட்ரி டஸ் நாட் இம்ப்ளை இட் ஆரிஜினேட்டட் தேர். ஆரிஜினேட்டட்னா அங்கே தான் தோன்றியது. ட்ராவல் பேன்ஸ் பனிஷ், இப்போ வந்து சைனாவில் தான் அது தோன்றியது. ஆனால் சைனா நாட்டில் நம்ம யாருமே ஆரம்பத்தில் ட்ராவல் பேன் போடலை, ஏன்னா அவங்க அதை மறைச்சிட்டாங்க. தே சப்ரஸ்ட் த நியூஸ். இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா சொன்னதுக்கு அதை பனிஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் அ மீனிங்ஃபுல் கொஸ்டின். ஃபார் டிரான்ஸ்பரன்சினா ஒளிவு மறைவில்லாமல் இல்லை சொல்லிட்டாங்க. இதே வந்து சைனா மாதிரி கம்யூனிஸ்ட் நாடெல்லாம் என்ன பண்ணு, இட் வில் சப்ரஸ் த மேட்டர். அண்ட் ஃபோர்த் ரைட்னஸ்னால் ஹானஸ்டி இன் அலர்ட்டிங் த வேர்ல்ட். இது மாதிரி ஒரு வியாதி எங்கள் ஊரில் இருக்குது, அது வந்து அவங்க நேர்மையாக ஃபோர்த் ரைட் நேர்மையாகவும் ஒளிவு மறைவில் சொல்லியிருக்காங்க, அதுக்காக போய் தண்டிக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. சவுத் அமெரிக்காஸ் நம்பர் ஆஃப் டெய்லி இன்ஃபெக்ஷன்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 2828 ஆன் ஃப்ரைடே. இது வந்து பேல்ஸ் இன் கம்பேரிசன். பேல்ஸ் இன்ட்டு கம்பேரிசன்னா டிஸப்பியர், அதாவது ஒரு கம்பேர் பண்ணும்போது அது ஒன்றும் கிடையாதுங்கிறாங்க. எதோட அமெரிக்காவோடையெல்லாம் இந்த டெய்லி நம்பர்ஸ் இந்த யுனைடெட் ஸ்டேட், ஜெர்மனி, பிரிட்டன். ஹவவர் எட்டில் ஒரு 10% இன் ஆஃப்ரிக்கா ஹேவ் ரிசீவ்ட் 1 dose ஆஃப் எ வேக்சின். ஆனால் வேக்சின் போட்டதில் 10% தான் போட்டிருக்காங்க. ஆனால் நார்த் அமெரிக்காவில் வந்து 64%, யூரோப்பில் 62% போட்டிருக்காங்க. த பேனிக்னா சடன் ஃபியர். உலகத்துடைய மிகப்பெரிய தவறு என்னன்னா நாட் மேக்கிங் மோர் வேக்சின்ஸ் அவைலபிள் இன் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவில் அதிக தடுப்பூசி கிடைக்கல. அதே சமயத்தில் அமெரிக்காவில் வந்து 3rd dose போட சொல்கிறாங்க. From the day one, the science was clear cut that the pandemic வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க. cannot end unless the whole world is protected. உலகம் ஃபுல்லாக தடுப்பூசி பட்டாதான். The neighbor is okay, you are okay. If the neighbor is not okay, you are also not okay. You have to pray for the neighbor's health. அப்போ நீங்கள் ஆஃப்ரிக்காவை இது பண்ணணும். India must scale up supplies to COVAX. The international consortium கூட்டமைப்பு seeking to vaccinate countries with limited access, so as well as COVAX countries with surplus stocks to do so. Questionable criterion. What is the criterion? Standard. For example, நம்ம வந்து காலேஜுக்கு போனோம்னா +2 is the criterion. Plural criteria. Criterion ஸ்டாண்டர்ட், அளவுகோல். இதை வச்சு தான் அளக்குறாங்க. The Supreme Court is right. இந்த கிரைட்டீரியானே வந்து கேள்விக்கு வந்து டவுட்டபிள், கொஸ்டினபிள் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. The Supreme Court is right in asking for basis on which, எந்த அடிப்படையில் நீங்கள் இன்கம் லிமிட்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள்
வைக்கிறீங்கன்னு கேட்குது. த கொஸ்டின்ஸ் ரைஸ்டு பை த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அபவுட் த க்ரைட்டீரியானா ஸ்டாண்டர்ட் அளவுகோல் எதை வச்சு நீங்கள் வந்து அவங்க இடபிள்யூஎஸ்ன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, என்ன அளவுகோல் இருக்குதுன்னு கேட்குது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் இடபிள்யூஎஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிராண்டிங் ரிசர்வேஷன் ஆர் குவைட் அப்போசைட்னு சொன்னால் அப்ரோப்ரியேட், பொருத்தமானது, சூட்டபிள்னு அர்த்தம். அது வந்து பொருத்தமானதா, ஆப்போசிட் மாதிரியே இருக்குது. அப்போசிட் அதே ப்ரொனன்சியேஷன் தான் இருக்குது. அப்போசிட் மீன்ஸ் ஆப்ட், சூட்டபிள், பொருத்தமானதா, உங்களுடைய அளவுகோல் பொருத்தமானதான்னு கேட்குது. ஃபர்ஸ்ட் இஸ் ஷார்ட் கொஸ்டின் தட் இட் குட் நாட் ஆன்சர். கவர்மெண்ட்டால் அந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ண முடியல. அதனால் இந்த யூனியன் கவர்மெண்ட் has obtained time to reconsider the criteria. அது மாதிரி பரிசீலனை செய்யணும், rethink the criteria, especially the income norm that only those from a family with the annual income, அதாவது வருடாந்த வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே இருந்தால் தான் கேன் அவைல்னா மேக் யூஸ் ஆஃப் த 10% ரிசர்வேஷன் earmarked for the economically weaker section category. அது என்ன செய்யும், வருடாந்திர இன்கம் வந்து 8 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். It is logical that the court would want to know whether there was any study before the center prescribed the norms for identity. ஏதாவது ஆய்வு பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. EWS beneficiaries based on indicators of economic disadvantage. The inquiry by the 3-judge bench is necessarily circumscribed by the fact that the validity-னா செல்லத்தக்கதா அப்படின்னு அது வந்து 103rd Constitution Amendment through which the economically weaker section quota was introduced in 2019. அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி 103வது திருத்தப்படி 2019 வந்துச்சு. Before a constitutional bench, in the ongoing proceedings, the bench is considering the validity of the 27% quota for other backward classes. அது செல்லத்தக்கதா. 10% for economically weaker sections introduced for admission to all India quota of seats in the medical admissions throughout the country. It has clarified விளக்கம் அளித்திருக்கிறது that it is not examining any policy issue but wants to determine if constitutional requirements have been complied withனா அதுக்கு பொருத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்குது. இந்த இன்கம் க்ரைட்டீரியா, அதாவது வருமான அளவுகோல், இஸ் அன்டவுட்டட்லி அன் அனாமலஸ் அப்படின்னா நார்மலாக இல்லாதது, மற்றது போல் இல்லாமல் அனாமலஸ்னால் நார்மலாக இல்லாதது. Aspect of the EWS quota. Annual income of rupees 8 lakhs is the limit beyond which an OBC family would fall under the creamy layer. அதை தாண்டி போச்சுன்னா creamy layer and will be denied reservation கிடையாது. The same income figure is being used as a ceiling for identifying EWS. அது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு அதை தான் யூஸ் பண்ணுறீங்க. த மூட் கொஸ்டின், தட் இஸ் மூட்டுனா டிஸ்கஸ்டு, அதை பற்றி பேசுகிறது, is whether those who do not face the impediments that come with social and education backwardness can be equated with those who do. However, the current proceedings will only decide the validity of the OBC and EWS reservation in admissions under the All India quota. Thank you. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.